சிவன் ஒரு அசுரரா? இது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. நாம் இதை புராண, தத்துவ, ஆன்மீக கோணங்களில் பார்ப்போம். பழமையான வேத காலத்தில் அசுரன் என்ற சொல் அதிசூரன், அதாவது மிகுந்த ஆற்றல் உடையவன் என்ற அர்த்தத்தில் இருந்தது. பிறகு காலப்போக்கில் தேவர்கள் ஒளியை பிரதிபலிக்கும் சக்திகளாகவும் அசுரர்கள் இருளையும் மறைவையும் பிரதிபலிக்கும் சக்திகள் என்றும் பொருள்பட்டன. நீங்கள் சிவபக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நமச்சிவாயம் என்று கமெண்ட் செய்யவும். சிவன் இரண்டையும் தாண்டியவர். அவர் அசுரரின் ஆற்றலும் தேவரின் ஒளியும் ஒரே மூலத்தில் இருந்து வருகிறது. அந்த மூலமே சிவன். அதனால்தான் அவர் பூதநாதன், பூதங்களின் ஆண்டவன் என்றும் மகாகாலன், இருளின் ஆண்டவன் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவன் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் குரு. பல புராணங்களில் அசுரர்களும் சிவனை வழிபட்டுள்ளனர். ராவணன், பாணாசுரன், விரோதனன் போன்றோர் மிகுந்த சிவபக்தர்கள். அவர் சமநிலை சக்தி. யாரும் அவரை தழுவலாம். சிவன் என்பது அசுரனுக்கும் தேவருக்கும் மனிதனுக்கும் அப்பாற்பட்ட உணரக்கூடிய சக்தி. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.